இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். யோபுவை குறித்த வரலாற்றை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். எல்லா நன்மைகளையும், ஆஸ்திகளையும், ஐஸ்வர்யங்களையும், பிள்ளைகளையும், எல்லா சொத்துக்கள், சரீர சுகத்தை, மனைவியினுடைய அன்பை, நண்பர்களுடைய பந்தத்தை இழந்த ஒரு மனிதன். ஆனால் அவன் தைரியமாக சொன்ன ஒரு வார்த்தை தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சபை சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கிய ஒரு நபர் யார் அப்படின்னா மார்ட்டின் லூத்தர். வேதத்தை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதுதான் சத்தியம்னு ஜனங்கள் அறியணும், வசனத்தை விசுவாசித்து விடுவிக்கப்படணும், ஆண்டவர் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளணும் என்பதில் தீவிரம் காண்பித்த ஒரு மாபெரும் மாமனிதர் மார்ட்டின் லூத்தர். ஒரு நாள் அவர் பாருங்க, என்ன பிரச்சனையோ தெரியல, ரொம்ப டல் ஆயிட்டார், சோர்ந்து போயிட்டார், எதையோ உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட பேசலை, வழக்கமாக அவர் செய்கிற காரியங்கள் எதையுமே செய்யலை, அப்படியே உட்காந்துட்டார். உங்கள் மனைவி பார்த்தாங்க, சரி ஏதோ பிரச்சனை போல, ஆனால் நம்மளால் இப்படி இருக்க மாட்டாரு, சரியாயிரும்னு வெயிட் பண்ணாங்க. மத்தியானம் பார்த்தாங்க, அப்படியே தான் இருக்கிறாரு. சாயங்காலம் பார்க்குறாங்க, அப்படியே தான் இருக்கிறாரு. மறுநாளும் அப்படியே தான் இருக்கிறாரு. அப்போ அந்த அம்மா முடிவு பண்ணாங்க, இவர் இப்படி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியல, இவருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மறுநாள் பாருங்கள், அவருக்கு சாப்பாடு பரிமாறும் போது கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு சாப்பாடு பரிமாறினாங்க. அந்த ட்ரெஸ்ஸு கருப்பாக இருக்கிறத பார்த்துட்டு மார்ட்டின் லூத்தர் கேட்டாராம், யார் செத்துட்டா நீ இன்னைக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க, யார் செத்து போனாங்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் என்று சொல்லு அப்படின்னா. அந்த அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருக்காங்க. ஒன்று தானே கேட்குறேன், யார் செத்துட்டான்னு சொல்லி இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க, எனக்கு சொல்லு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நாம் விசுவாசிக்கிற இயேசு செத்துட்டாருங்க அப்படி. அவருக்கு கோவம் வந்துட்டு, என்ன சொல்ற நீ, இயேசு உயிரோடு இருக்கிறார். எல்லாத்தையும் இழந்த யோபு எவ்வளோ தைரியமாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாருன்னு உலகம் எங்களும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ ஏன் முன்னாடியே இயேசு செத்துட்டான்னு சொல்றிய அப்படின்னு சொல்லி அவர் கோவப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த அம்மா பொறுமையாக சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் ஏங்க நீங்கள் சோகமாக இருக்கீங்க, கவலையாக இருக்கீங்க, எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஒன்றும் செய்ய முடியாத ஆளாக உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னப்போ தான் அவருக்கு புரிய வந்தது, நம்முடைய மனைவி ஒரு பாடம் சொல்லி தர்றாங்க. அதுக்கப்புறம் போய் அவர் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, இந்த சூழ்நிலையை மாற்றுவீங்கன்னு சொல்லி கர்த்தரை துதித்து அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டாரா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராவது சோகமாக இருக்கீங்களா? சரீரத்தில் ஏற்பட்ட வியாதியினால, பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியினால, கடன் பிரச்சனையினால, குடும்ப பிரச்சனையினால, அல்லது உங்கள் அன்புக்குரிய உறவுகளை நீங்கள் இழந்து போனதுனால, வேலையிலிருந்து உங்களை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால, தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தினால, ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்பட்ட வீழ்ச்சியினால, ஏதாவது ஒரு குறைவு உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால, அவ்வளோதான் சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இதுதான் முடிவு, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போயிருக்கீங்களா? எழும்புங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்கள் நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தரால் அதை சரி செய்ய முடியும். இழந்தது எவ்வளவா இருந்தாலும் திரும்ப ஆண்டவரால் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை நிச்சயம் அவரால் தர முடியும். எழும்புங்க, இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறத நம்பி விசுவாசத்தோட அறிக்கிட்டு செயல்பட ஆரம்பிங்க. உங்க முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை, இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமா இருக்கிறத நீங்களும் அனுபவிப்பீங்க, மற்றவர்களும் காண்பார்கள். பரலோக தேவனே, நீர் உயிரோடு இருக்கிறதை விசுவாசித்து தொடர்ந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.